வணக்கம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தான். இப்போது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 11:5 அதே மாதிரி இதை வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 11, அதோட ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வச்சு தான் அதுக்கப்புறம் இங்கே அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 11 மைனஸ் இங்கே ஒய்யோட வேல்யூ என்னென்னா 5. ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளோதான். அதே மாதிரி வந்து இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த பக்கம் வந்து 11, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 11 ப்ளஸ் இங்கே ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 5 தானே. எஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது 11ல் 5 போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11ல் 5 போச்சுன்னா அங்கிட்டு ஒரு 4. ஓகேவா? 6 ஆயிடுச்சா? எஸ். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஓட 5 கூட்டணும். ஓகேவா? அப்போ 11 5 16. இப்போ 6:16. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். 2 பாடல இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 2 6, இதை வந்து பார்த்தீங்கன்னா 8 2 16 அப்படிங்கிற சொல்லலாமா? அப்போ 3:8 அப்படிங்கிறது அதில் கரெக்டான ஆன்சர். அப்போ 3:8 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் தான் வந்து இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இதே மாதிரியான கிளாஸஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ் ஷார்ட்ஸில். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கியூவோட எதிர்பக்கம், அதாவது டைஸ் ரீசனிங்கில் கேட்கப்படக்கூடியது. இப்போது டைஸ் கியூவின் எதிர்பக்கம் என்னென்னு கேட்குறான். ஓகே. ஸோ கியூக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2 டைஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே வந்து 2 டைஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கியூ அங்கே கேட்டிருக்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகே. ஸோ கியூங்கிறது 2வது டைஸில் இருக்குது. இப்போது மற்ற ரெண்டையும் பார்க்கணும். ஓகே. ஸோ கேட்டதை தவிர்த்து அந்த டைஸில் மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி இருக்குது. டி வந்து பக்கத்து டைஸ்லேயுமே இருக்குது. அப்போ டி 2 டீமே சேமாக இருக்கிறதுனால ஒரே பக்கமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் பி இப்போ பி பார்த்தீங்கன்னா அதுவுமே சேமாக தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதியாச்சு, அடுத்து டி எழுதியாச்சு. இப்போ எஸ் தானே. இப்போ எஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இங்கே கியூங்கிறது இருக்குது. அப்போ கியூ நம்ம கேட்டது என்னன்னா கியூக்கோட எதிர்பக்கம் தான். அப்போ கியூக்கு ஆப்போசிட்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக எஸ் வரும். ஏன்னா அது இந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு பார்க்க ஒன்றும் யோசிக்காதீங்க. ஸோ நமக்கு தேவை வந்து ஆப்போசிட் தான். எந்த பக்கம் வேணால் இருக்கலாம். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது சிம்பிளிஃபிகேஷனில் வரக்கூடியது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 62 + 12 × 42 / 7 - 44 ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்கான். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம எப்போவுமே சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். போர்ட் மாஸ் ரூல் படி வாங்கினா இப்போ வந்து டிவைடட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 42 / 7. ஓகேவா? ஸோ 6 42 அப்படி மாதிரி சுருக்கிடலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து பெருக்கல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 12 எத்தனை? 6 2 12 இதை 1 6 1 6 1 7 கூட்டிங்க அப்படின்னா 72 ஆயிடுச்சா? எஸ். ஸோ அடுத்து வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 62 கூட நீங்கள் 72 வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ கூட்டிங்கன்னா 2 2 4 ஆயிடுச்சா? ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ 2 2 4 7 6 எத்தனை? 7 இந்த பக்கம் ஒரு 3 13 ஆயிடுச்சா? எஸ். ஸோ அப்போ 134 அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ அப்புறம் இதை கழிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 134ல் 44 போச்சு அப்படின்னா அவ்வளோ. ஸோ இப்போ 4ல் 4 போனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13. ஓகேவா? ஸோ இப்போ 13ல் 4 போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்குமா? ஸோ அப்போ 90 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2ல் இருக்க 90 தான். ஓகே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இதே மாதிரியான கிளாஸஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் இந்த மாதிரியான கலப்பு பின்னத்தை வந்து கழிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளான 2 ஸ்டெப்பில் உள்ள சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ முழு நம்பர் இருக்குல்ல, இந்த 2 முழு நம்பர் எடுத்துங்க. 14ல் 10 போச்சு அப்படின்னா இங்கே கழித்த சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ கழிச்சுக்கணும். இங்கே என்ன சிம்பிள் இருந்தாலும் அதை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ 14ல் 10 போச்சு அப்படின்னா 4. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து இந்த 2 பின்னத்தை மட்டும் காமனாக எடுத்துக்கிறீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 2 இருக்குது. அதை எல்சியம் பார்த்திங்க அப்படின்னா I 2 10 அப்படிங்கிற மாதிரி வந்துருமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே குறுக்கு பெருக்கிக்கணும். ஓகே. ஸோ 4 2 8, இந்த பக்கம் வந்து 5 × 1. ஓகே. ஸோ I 1 5 அப்படிங்கிற ஒரு போட்டுங்க. கழித்தல் குறியீட்டு இருக்குல்ல, அதனால் கழித்தல் போட்டாச்சு. இப்போ 8ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை? 3 கிடைக்குமா? கீழே வந்தோன்னா 10. ஓகே. ஸோ 3 10 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 3/10 அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஓகே. எஸ். ஸோ அப்போ இதுதான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கக்கூடியது ரீசனிங்கில் வந்து நம்பர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடியது. ஓகே. ஸோ இங்கே என்ன நம்பர் 10 28 46 64 இன் கொஸ்டின் மார்க், அதே போல் வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. 10லேருந்து 28. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 10லேருந்து 28 எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து 18 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 28 கிடைக்குமா? அதே மாதிரி தான் 28லேருந்து 46 எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே 18. அப்போ 28லேருந்து 18 கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 46லேருந்து 18 கூட்டி 64 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து இங்கே எல்லாத்துலேயும் 18 கூட்டியிருந்தா அடுத்துமே வந்து 64 கூட நம்ம 18 தானே கூட்டணும். ஸோ அப்போ 64 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 18 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 8 4 12க்கு 2 மேலே 1. ஓகே. ஸோ அப்போ 6 1 7 7 1 8. ஓகே. அப்போ 82 தான் வந்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரப்போகுது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க 82. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர்